சிலை திருட்டுக்கு வழி இல்லை, அசத்திய தனியார் பள்ளி மாணவன். விழுப்புரம் மாவட்டம் காலேஜ் ரோடு பகுதியை சேர்ந்த தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் விஜயவர்மன் கோவில்களில் இருந்து சிலைகளை தேடி சென்றால் ஒலி எழுப்பும் கருவி ஒன்று கண்டுபிடித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள பல கோவில்களில் மிகவும் தொன்மையான பழமை வாய்ந்த பல சிலைகள் உள்ளது. இதனை பாதுகாப்பது நம்முடைய அயராத கடமையாகும். கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தில் சிலை கடத்தல் வழக்கு அதிகமாக தொடர்ந்துள்ளது. இதனை தடுப்பதில் தமிழக அரசு பல முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கோவில்களில் உள்ள சிலைகள் திருடு போகாமல் தடுப்பதற்காக 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் ஒரு கருவி ஒன்று கண்டுபிடித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காலேஜ் ரோடு பகுதியை சேர்ந்த தனலட்சுமி விஜயகுமார் தம்பதியரின் மூத்த மகனான விஜயவர்மன் தூய இருதய மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த 6 மாதமாக சிலை கடத்தல் தடுக்கும் கருவியை கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஒரு புறம் கல்வி, மற்றொரு புறம் ஆராய்ச்சி என தன்னுடைய நேரத்தை செலவு செய்து வருகிறார். இதற்கு பலனாக சிலை கடத்தல் தடுக்கும் கருவியை ஒன்று கண்டுபிடித்துள்ளார். நான் விடியோ விஜயவர்மா. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சேகர்டாட் கான்வென்ட் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் விழுப்புரம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் சிலைகள்லாம் திருடு போகுது. அதை தடுக்கிறதுக்காக நான் ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இது கோயில்னு வச்சுக்கலாம். இங்கே சிலைலாம் இருக்குது. இந்த ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியும் நான் ஒரு இது யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்கேன். இப்போ இப்படி சிலையை ஏதாச்சும் கோயிலை விட்டு திருடிட்டு போக நினச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பஸ்ஸர் சவுண்டு கொடுக்கும். இந்த பஸ்ஸர் சவுண்டை கேட்டு கோயில் வெளியே இருக்க நிர்வாகிகள்லாம் பார்க்கலாம். அப்படியே மெசேஜ் சிலை கடத்தல் பிரிவுக்கு போயிடும். அவங்க நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துடும். இந்த ப்ராஜெக்ட் கோயிலை சுற்றி 500 மீட்டர்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம சிலை கடத்தலை நம்ம தடுக்கலாம். ஆனால் இந்த டேக் இருந்தால் மட்டும்தான் எல்லா சிலையிலையும் இந்த டேக் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இதை கோயிலை விட்டு இந்த சிலையை வெளியேற்றிட்டு போகும்போது இதை ரீட் பண்ண. இந்த ப்ராஜெக்ட் பண்ண உங்களுக்கு எத்தனை மந்த் ஆச்சு? இந்த ப்ராஜெக்ட் பண்ண எனக்கு 6 months ஆச்சு. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இது வெறும் டெமோவாக தான் பண்ணியிருக்கேன். இதை பெரிய பெரிய கோயிலில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்.